Disclaimer: this channel is entertainment purpose only. KL 3-digit chart 7/10/24க்கான ட்ராக்கான சார்ட் கெஸ் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி பார்த்தவங்க ஓகே, புதுசாக பார்க்குறேன் ஓகே, எல்லாத்துக்கும் நான் ஃப்ரெஷ்ஷாகவே சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துச்சு? 746 746. நேற்றுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 019. இந்த நாள் 852, அதனால் 453, அதுக்கு 043, 253. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சார்ட்டில் இந்த ரிசல்ட் நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம டோட்டல் தான் கணக்கு பார்க்கணும். அது என்ன டோட்டல்னால் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ரிசல்ட் நான் அப்படியே கொடுத்துருக்கேண்ணா, பக்கத்தில் பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்தது 746. 7 + 4 + 6 மூணுத்தி கூட்டிங்கன்னா நமக்கு 17ங்கிற இது கிடைக்கும் டோட்டல். ஏன்னா அதை டோட்டல் பண்ணுறோம்ல, மூணுத்தையும் நம்ம கூட்டுறோம். 7 + 4 4 + 6 10 10 + 7 17. அதே மாதிரி முந்தா நாள் கூட்டினீங்கன்னா 0 + 1 + 9 கூட்டினா நமக்கு 10 கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நாள் கூட்டினீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு நாளும் கூட்டினா நமக்கு இந்த மாதிரி நம்பர் கிடைக்கும். அது கிடைக்கிறத பாருங்களேன். இதை நான் கூட்டுறோம்ல, கூட்டி கிடைக்கிறதில்ல, அதனால் நான் டோட்டல்னு சொல்கிறேன். டோட்டல் பண்ணி நமக்கு கிடைக்கிறது அதானே. இப்போ ஒன்றையும் கூட்டினா 2, அது மாதிரி கான்செப்ட் எதுவும். எத்தனை நம்பர் இருக்குது, 3 3 டிஜிட் நம்ம எடுக்கிறோம். விளையாட போகிறது 3 டிஜிட் ஆர் 4 டிஜிட். நம்ம இதில் 3 டிஜிட் மட்டும் தான் நம்ம கணக்கு எடுக்கிறோம். அதனால் இருக்கிற 3 டிஜிட்டு மொத்தமாக கூட்டுறோம், கிடைக்கிறத இங்கே அப்படியே போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்படியே பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இதில் பாருங்களேன். இங்கே 17 இருக்குது, இன்றைக்கி நேற்றுக்கு 10 இருக்குது, 15 இருக்குது, 12 இருக்குது. ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்களேன். இப்போ நம்பரை நீங்கள் ஆர்டராக எழுதுனீங்கன்னா எப்படி எழுதணும்? இப்போ 1 2 3 எழுத சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம்? ஃபஸ்ட்டு 1 எழுதுவோம், அதுக்கடுத்து 2 எழுதுவோம், அடுத்து 3 4, இப்படி தானே எழுதுவோம். அப்படியே லைனாக 100 200 300 1000 லட்சம் கோடிகள் இப்படி போய்ட்டு எழுதுவோமா நம்பரு. அதே தான் இதுலேயும். பட் ஆனால் இதில் 3 டிஜிட்டுக்கு மட்டுமே நம்ம எடுக்கிறனால இதில் ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் நம்பர். அதை தாண்டி எங்கேயும் போகாது, இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கும். இங்கே பாருங்கள், 17 இருக்குது, 10 15 12 7 10. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பக்கத்தில் பாருங்கள், போன வீக்கில் வந்த நம்பரும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதையும் அப்படியே வச்சு கம்பேர் பண்ணுங்களேன். போன வீக்கில் மிஸ் ஆனது இந்த வீக்கில் வந்திருக்கும். எக்ஸாம்பிள், இங்கே 9 அடிச்சிருக்குது, இந்த 3 நம்பர் கூட்டினா நமக்கு 9 கிடைக்கும். இந்த 9க்கு அடுத்து என்ன? 10. அந்த 10 தான் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே 2 நாள் 1 1 2 3 4 5 6 7 8 9 9 நாள் தள்ளி இங்கே 10ல் வந்துருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், 15 இருக்குது. 15 குறைச்சிங்கன்னா 14, அது கூட்டினா குறைச்சா 14, கூட்டினா 16. அப்போ இங்கே 14 இருக்கான்னு பாருங்களேன். இங்கே வருது இல்லை, 16 இல்லை. ஆனால் 16 அந்த வீக்லேயே ஒரு நாள் விட்டு இங்கே வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பாருங்கள், இங்கே 12 இருக்குது. 12க்கு அடுத்து எடுத்திங்கன்னா 13. ஸோ இங்கே பாருங்கள், 1 2 3 நாள் தள்ளி 13 வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. அப்போ மிஷினோட ஃப்ளோவில் இப்படி தான் நம்பரை, அது ஆர்டர் இல்லாமல். இப்போ 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர் இருக்குன்னா அது கரெக்டாக 1க்கு அடுத்து 2 போகணும், 2க்கு அடுத்து 3 தான் போகணும்னு மிஷினுக்கு தெரியாது. ஏன்னா சுற்றி நிற்கிதுல, அதோடய கவுண்டிங்கை வச்சு நம்ம இந்த சார்ட் எடுத்துருக்கோம். பட் என்ன போனாலும் இதுக்குள்ளே தான் போயாகணும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஒவ்வொன்றும் பாருங்கள். இங்கே 17 இருக்குது, 17க்கு அடுத்து 18 குறைச்சோம்னா
16. ஸோ 16 இங்கே வந்துச்சு, அதனால் 17 வந்துச்சு. நெக்ஸ்ட் 22 இருக்குது. அப்போ இந்த 22க்கு அடுத்த நம்பர் என்ன? 23. குறைச்சிங்கன்னா 21. அது அங்கேயே வந்திருக்கும், இங்கெல்லாம் வரல. அதுக்கு முந்தின வீக்கும் 21 வரல. அப்போ நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் வரப்போகுது. சாரி, தான் இங்கே வந்திருக்கு பாருங்கள். 22 3 நாள் தள்ளி 21 வந்துருச்சா? அதே மாதிரி தான். அப்போது இங்கே 13 அடிச்சிருக்குது, இங்கே முன்னாடி 14 வரல, இங்கேயும் 14 வரல. அப்போ நெக்ஸ்ட்டு 14 தான் வரப்போகுது. இம்பார்ட்டண்ட், அதில் நோட் பண்ணிக்கணும் சார்ட் வச்சுக்கிறவங்க. தென் 15 அடிச்சிருக்குது, அதுக்கு அடுத்து 16, குறைச்சா 15, குறைச்சா 14. 14 பாருங்கள், இங்கேயும் 14 நிற்கிது, இங்கேயும் 14 வரல. இப்போ 14 இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் எப்படி இந்த வீக்கில் பாருங்கள், 13 இருக்குது, குறைச்சிங்கன்னா 12. ஸோ 12 இங்கே வந்துருக்குது. இப்போ இங்கே 12 அடிச்சிருக்குது, திரும்ப இங்கே அடிச்சிருச்சு. மறுபடியும் 12 நம்ம வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வரலாம். பட் ரேரான நம்பர் மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு 2-3 நம்பரை நீங்கள் அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 1 or 2 வீக்ஸில் இப்படி வரும். பட் ஆனால் மெயினாக எனக்கு ஒரு நம்பர், 2 நம்பர், 3 நம்பரில் வின்னிங் வர மாதிரி, இந்த சிங்கிள் ஷாட்டில் 2 நம்பரில் 3 நம்பரில் வரணுங்கிறவங்க ஒரு 2 or 3 months நான் கொடுக்குற ஃபாலோ பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்படிலாம் கிடைக்குதுல்ல. இப்போ இந்த 13ன்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த 13 எங்கே இருக்குன்னா, இது கூட்டி கிடைக்கிறது தான் 13. இப்போ 13ங்கிறது நம்ம சார்ட்டில் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கே படிக்குது? 13 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்தா 13 இருக்குது. 13ல் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு இத்தனை நம்பர் இருக்குது. இத்தனை நம்பரே நம்ம போட முடியுமா? டிஃபிகல்ட் தானே. அதனால தான் சொல்கிறேன், இதுலேயும் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அதுக்கும் இருக்குது டெக்னிக். என்னென்னா, இப்போ நம்ம ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன், ஏன்னா 14 நெக்ஸ்ட் வரலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். அப்போ 14 போய் பாருங்கள். 14 எங்கே இருக்குது? இங்கே 14 இருக்குது. இந்த இடத்துல எந்த நம்பர் வரப்போகுது? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கலர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு கலர். இப்போ இந்த மந்தோட கலர் அக்டோபர் தானே, மஞ்சள் கொடுத்துருக்கேன். அப்போ மஞ்சள்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கே இந்த மந்த் ரிசல்ட் வந்திருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, மஞ்சள் இருக்கிறது இந்த மந்த் ரிசல்ட் இருக்குது. போன மந்த் என்ன? செப்டம்பர். அது என்ன கலரில் இருக்குது? ஆரஞ்சு கலரில். ஆரஞ்சு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் சார்ட்டில். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எங்கெங்கே மஞ்சள் ஆரஞ்சு இருக்குதா? இப்போ ஒன்று பாருங்கள், போன மந்தில் மட்டுமே, எல்லா மந்த்தும் இது தான் காமன். ஒரு நம்பரு ஒரு இடத்துல ஒரு டோட்டலாக அடிச்சிருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் திரும்ப வரும். வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 7 அடிச்சிருக்குது. இங்கே அதுக்கடுத்து கூட்டினா 8 தானே, இங்கே எங்கேயும் போகாமல் கீழே வந்திருக்குது. வெயிட், அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். ஒரு 9 பக்கத்துலேயே, ரொம்ப தூரம்லாம் இல்லை. இது இன்னும் இங்கே கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அடுத்து அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள், பக்கம் இங்கே அடிச்சிருக்கு பக்கத்துலேயே. இங்கே இது எத்தனாவது டோட்டலில் வருது? 10 அடிச்சிருக்குது, அப்படியே பக்கத்தில். இது போன மந்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது பாருங்க, இங்கே செப்டம்பர் மந்த் வந்தது ரிசல்ட்டு. இங்கே அடிச்சிருக்கு பக்கத்தில், இங்கே அப்புறம் இங்கே அடிச்சிருக்கு. அப்படி பாருங்கள், எல்லாம் பக்கத்துலேயே அவன் அடிச்சுட்டு வரும். ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது அதை நோட் பண்ணி வைங்க, எழுதுங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வின்னிங்காக மாறிடும். அதே மாதிரி இப்போ இந்த மந்த்து பாருங்கள், ஐயோ எல்லா மந்த்தும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது இல்லை. ஸோ அதுக்கு முந்தின மந்த்து நீங்கள் கேட்டாலும் நான் சொல்கிறேன், ஆகஸ்ட்டு. அதுக்கு என்ன கலரு? ப்ளூ. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ப்ளூ இங்கே இருக்குது 8ல் பக்கத்தில் பாருங்கள், 8க்கு பக்கத்துலேயே 9. அப்போ என்ன, ஒரு நம்பர் ஏதோ ஒரு இடத்துல அடிச்சதுன்னா அதுக்கு பக்கத்தில் நமக்கு வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக அந்த நம்பரை எந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த மந்த்லாம் பாருங்களேன், மஞ்சள் எங்கே வந்துருக்குன்னு பாருங்களேன். மஞ்சள் இங்கே 7ல் ஒன்று வந்துருக்கு. அப்போது பக்கத்தில் வரப்போகுது 8 இல்லை 6 வரலாம், வராமலும் போகலாம்.
2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வரலாம், இல்லை வராமலும் போகலாம். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, போன மந்த் கலர் என்ன? ஆரஞ்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஆரஞ்சில் இங்கேயும் அடிச்சிருக்குது, இங்கேயும் அடிச்சிருக்குது. இப்போ அதிக நம்பர் கொடுத்துருக்குதா? 8ல் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்குது. 6லேயும் ஒரு நம்பர் தான் வந்திருக்குது. 7ல் ஆல்ரெடி போன மந்த்து ஒரு நம்பர் வந்திருக்குது, இந்த மந்த்து வந்திருக்குது. அப்படி இந்த இடத்துல அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே அடிக்கலாம், இல்லை இந்த இடத்துல இந்த ஒயிட்டில் கவர் பண்ணலாம். ஏன்னா இல்லை அடித்த நம்பரை அடித்தா இங்கே பாருங்கள், இதே திருப்பி வரும், இதே திருப்பி வரும், அவ்வளோதான். எக்ஸாக்டாக இங்கே என்ன வரப்போகுது கண்டுபிடிக்கணும்னா, இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த சார்ட்டை இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, இந்த 0 to 27 இருக்கிற டோட்டல் இருக்குல்ல, அதை நம்ம இன்னும் பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கோம். அது என்ன குரூப்னால், அப்படி கீழே பாருங்கள், ஒன்று சொல்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா 0 to 27 இதுக்குள்ளே தான் இருக்கிற டோட்டல் நம்பர் எல்லாமே வருது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே நான் 0ன்னு ஒரு இது போட்டிருக்கிறேன்னா, இது ஒரு குரூப்பு. இந்த குரூப்லேருந்து இவங்க மட்டும்தான் வருவாங்க, வேறு யாரும் வேறு நம்பர் வராது. வேறு யாராலும் இதுக்குள்ளேருந்து நம்பர் கொடுக்க முடியாது. அப்போ ஒன்றா நீங்கள் சூஸ் பண்ணுற நம்பர் இந்த மாதிரி இதையும் குரூப்பை சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும். குரூப்புக்குள்ளே இருக்கிற மெம்பர் 3 பேர் தான் இந்த குரூப்பில். 0ன்னு ஒரு குரூப் இருக்குது, டோட்டல் இருக்குது, 10 இருக்குது, 20 இருக்குது. இதுக்குள்ளே இந்த மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 நம்பருக்குள்ளே கொடுத்துரும். இப்போ பாருங்கள், போன மந்த்து கலர் என்ன, செப்டம்பரில் பாருங்கள் 10லேயே 3 கொடுத்துருச்சு. 20 எங்கே போச்சு, 0 எங்கே போச்சு, வரல. அதுக்கு போன மந்த்து பாருங்கள், 10ல் 1 கொடுத்துருச்சா, 0ல் 1னா, 20ல் 1, 10ல் 2. அப்போது இந்த மந்த் என்ன பண்ண போகுது, போன மந்த் 20 1 கூட வைக்கல. இப்போ டெஃபினட்டாக ஒரு 20 இருக்குது, 2 20 கூட வரலாம். அப்போ நீங்கள் 0வை சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 20 சூஸ் பண்ணி இங்கே இருக்கிற நம்பர் என்ன வரும், இங்கே பாருங்கள் 20ல் போன மந்த் இங்கே அடிச்சிருக்குது. அப்போது இங்கே மேலே வரலாம், இங்கே கீழே வரலாம், இல்லை இந்த இடத்துல வரலாம். இந்த 4 நம்பரை இப்படி ஃபாலோ பண்ணால் நமக்கு வின்னிங் இருக்குது. இல்லை எனக்கு வேறு நம்பரை சூஸ் பண்ணுறவங்க, இப்போ நீங்கள் 1 சூஸ் பண்ணுறீங்கன்னா 1, 11, 21 3 டோட்டல் வரும். அதில் இந்த மந்த்து போன மந்த் என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி போய் பார்க்கணும். 1 வந்திருக்குது, 11 வந்திருக்கு, 21 வந்திருக்கு, 11 வந்திருக்கு. ஸோ 1வது குரூப்பில் 1, 11, 21 3 டோட்டல் தான். அது 3மே கவர் ஆயிடுச்சு. அப்போ இந்த மந்த்தும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒன்று வைக்க போகுது. இப்போ போன குரூப்பில் 0 குரூப் செக் பண்ணப்போ நமக்கு 14 நிற்கிது, சரி எத்தனை 20 நிற்கிது. 0வும் போன மந்த் வந்துருச்சு, அதனால் 20 சொல்கிறேன். அடுத்து 2வது குரூப் 2, 12, 22. போன மந்த் பாருங்கள் 2, 12, 22. அதுக்கு முந்தின மந்த் செக் பண்ணணும். இப்போ இது கம்ப்ளீட்டாக அந்த சார்ட்டை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுக்கணும், ஏன்னா வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த மந்த் பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே 12 கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு 12 திரும்ப போகலாம், 2 போகலாம், இது வேணால் போகலாம். அது அடுத்து 3வது குரூப் பாருங்களேன், போன மந்த்து 3வது குரூப்பில் 3, 13, 23. லாஸ்ட் 2 மந்த்து நீங்கள் எடுத்தாலும் 13 மட்டும்தான் வந்திருக்குது. 23 போகல, 3 போகலை. அப்போ 23, 3 இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் 3ல் போயிட்டீங்கன்னா 3 நம்பர் கம்மியாக தான் இருக்குது. தான் இங்கே அடிச்சிருக்குது, இங்கேருந்து வந்துடும். இல்லை இன்றைக்கி 3ல் போன மந்த் அடித்த நம்பர் திருப்பி ரிவர்ஸில் வரும். அது எந்த ஃபார்மெட்டில் வருது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் நம்ம போட்டு வச்சுருக்கோம், டெய்லி ஒரு ரிசல்ட் அப்டேட் பண்ணி. இப்படி நீங்கள் செக் பண்ணி, பட் நான் 1 மந்த்துக்கு மட்டும்தான் அந்த சார்ட்டை அப்டேட் பண்ணி கொடுப்பேன். இந்த கலர் இதிலலாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் நீங்களே மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு மாற்ற தெரிலனா 1 மந்த்துக்கு மேலே நீங்கள் அதுக்கு 100, 200 பே பண்ணி கலரை மாற்றிக்கலாம். ஏன்னா மந்த்லி ரிசல்ட்டு மாறுதில்லை, அதனால் அது ஒவ்வொரு மந்த்துக்கு நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி இந்த சார்ட்டை வாங்கிக்கோங்க. சார்ட்டு ஃப்ரீ கிடையாது, சார்ட்டு பே பண்ணி வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ இருக்கிறவங்க மட்டும் சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு காமனில் இருக்குது. ஸோ ஏதாவது டவுட் கேட்குறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள்.
இல்லை எனக்கு புரியலைங்கிற நான் இன்னும் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. பழைய வீடியோலாம் இருக்குது, அதில் அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் ஃப்ரீ டைமில். பட் வின்னிங்கிறது மாதத்துக்கு ஒரு 10-20 வின்னிங் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க ஒருத்தங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறத பொறுத்து. இது மாதிரி எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா குரூப்லேருந்து, இப்போ நான் சொன்னல இந்த 0 குரூப்லேருந்து 20 இன்னும் வரல. போன மந்த்து 20 ஒரு நம்பர் வந்திருக்குது. இந்த போன மந்த்து 0லேயே, அதுக்கு முந்தின மந்த்து 0ல் 1, இந்த மந்த்து போன மந்த்து 20ல் 1 கூட வரல. இப்போ இந்த மந்த்து 20 இருக்குது. இந்த மாதிரி எடுத்து போன மந்த்து அதுக்கு முந்தின மந்த் மிஸ் ஆன நம்பரை இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மந்த்லேயே, எக்ஸாம்பிள் இந்த மந்த்லேயே அந்த நம்பரை நீங்கள் பிடிச்சிக்கலாம். அது எந்த இடத்துல வரும்னு நீங்கள் செக் பண்ணணும், பார்க்கணும். எக்ஸாம்பிள் இப்படியே போன மந்த் அடிச்சிருக்கான்னு செக் பண்ணணும். அதுதான் கலர் நான் வரிசையாக கொடுத்துருக்கேன். சார்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருவேன். ஒவ்வொரு மந்த்து கலர் இப்படி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துங்க. ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் இப்படியே பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா சிம்பிளாக வின்னிங் வாங்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த 0 to 5 இருக்கிற டோட்டல் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே இதுலேயே மந்த்லி ஒரு 4-5 வின்னிங் வந்துடும். ஏன்னா மந்த்லி பாருங்கள், 0லேருந்து 5 வரைக்கும் ஒரு நம்பர் கூட வராமல் இருக்காது. இப்போ செப்டம்பரில் பாருங்கள், செப்டம்பர் கலர் என்ன? ஆரஞ்சு. ஆரஞ்சில் இங்கே 1, 2, இங்கே 1, 3, இங்கே கம்மியான நம்பர் தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா அதுக்கு முந்தின மந்த் பாருங்கள், ஆகஸ்ட்டில் கலர் என்ன? ப்ளூ. 1, 2, 3 நம்பர் வந்துருச்சா? அதுக்கு முந்தின மந்த் கலர் என்ன? ஜூலைக்கு பிளாக்கு. இங்கே பிளாக் வந்துருக்கான்னு பார்க்கலாமா? இப்போ பிளாக் இங்கே வரல. அதனால் வந்து சேர்த்தி இந்த 10 வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். 0 to 10. இங்கே கடைசியில் வந்து இந்த 20 to 27. அப்போ நம்ம 27 டோட்டலில் நம்ம ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இருக்கிற 10 எடுத்துக்கிறோம். அடுத்து 21 to 27, 20 to 27 இருக்கிறத இங்கே ஒரு 17 டோட்டலு. மொத்தம் 27ல் நம்ம ஒரு 10 டோட்டலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேயும் பிடிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே நம்பர் கம்மியாக தான் இருக்குது. இல்லை நீங்கள் சென்டரில் போய் ஆடுறோன்னா இங்கே பாருங்கள், சென்டரில் கசன்னு எக்கச்சக்க நம்பர் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளேருந்து அதிகமாக வரும். பட் நம்ம கம்மியாகிறத ஈஸியாக இருக்கிறத ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் இங்கே ரிஸ்க் எடுக்கணுங்கிறவங்க அது சின்னதையோ இல்லை கடைசியிலையோ ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இங்கேருந்து அதிக நம்பர் வரும். பட் ஆனால் இங்கே நிறைய நம்பர் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். நல்லா பாருங்கள் சார்ட்டை, உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். திரும்ப பாருங்கள் நான் சொல்கிறத. வாட்ஸ்அப் குரூப்பில் விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.